ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது மற்ற சட்னி மாதிரி இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எத்தனை இட்லி தோசை வேணாலும் சாப்பிடுவாங்க. ரோட்டு கடைகளெல்லாம் கிடைக்கிற இந்த ஃபேமஸான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பேன் வச்சுட்டு அதில் 1/4 கப் நிலக்கடலை சேர்த்துக்குங்க. வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணால் போதும். நான் இன்றைக்கி பச்சை நிலக்கடலை தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குங்க. இது கூட 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் எடுத்துடணும். இது கூட சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. 4 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்த்தக்கூடாது. இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஆறத்துக்குள்ளார நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 2 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விடுங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காய் பொட்டுக்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சின்ன சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதில் 1/4 கப் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. சட்னி ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த சட்னியை நீங்கள் தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் திக்காக வச்சுக்கோங்க. இட்லிக்கு சாப்பிடும்போது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த சட்னியில் நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு டிஃபன் கடைகளில் கிடைக்கிற சட்னி ரெடியாக இருக்குது. சூடான இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிடுவோன்னே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்பவும் செய்கிற சட்னியை விட இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.